Taste the Daily. ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் உயிரிழந்துள்ள நிலையில் கடந்த காலங்களில் இதுபோன்ற பிரபலங்கள் உயிரிழக்க காரணமான விபத்துகள் குறித்து தற்போது பார்க்கலாம். கடந்த 1976 ஜூலை 30 மடகாஸ்கர் நாட்டு பிரதமர் பயணித்த விமானம் விபத்துக்குள்ளானது. இதில் பிரதமர் ஜோயல் ரகோட்டோ மலாலா மற்றும் மடகாஸ்கரின் தலைமை அதிகாரி அல்போன்ஸ் ஆகியோர் உயிரிழந்தனர். 1987 ஜூன் 1 லெபனான் பிரதமர் ரச்சித் கராமி தலைநகர் பெய்ரூட்டுக்கு ஹெலிகாப்டரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது இருக்கையின் அடியில் வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்ததில் ரச்சித் கராமி கொல்லப்பட்டார். 1990 பிரபல அமெரிக்க இசைக்கலைஞர் ஸ்டீவி ரே வாகன் சென்ற ஹெலிகாப்டர் விஸ்கான்சின் மலைப்பகுதியில் விபத்துக்குள்ளானது. இதில் ஸ்டீவி ரே வாகன் உட்பட உள்ளே இருந்த 4 பேரும் உயிரிழந்தனர். 2009 அப்போதைய ஆந்திர மாநில முதல்வர் OS ராஜசேகர ரெட்டி பயணம் செய்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியதில் அவர் மரணமடைந்தார். 2011 அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் முதல்வராக இருந்த டோர்ஜி காண்டு பயணித்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது. சீன எல்லை அருகே இவ்விபத்து நேர்ந்திருந்தது. 2019 பிரபல அர்ஜென்டினா கால்பந்து வீரர் எமிலியானோ சாலாவை ஏற்றி சென்ற விமானம் கால்வாயில் விழுந்து நொறுங்கியது. இதில் நிகழ்விடத்திலேயே எமிலியானோ சாலா உயிரிழந்தார். 2021 இந்தியாவின் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் பயணித்த ஹெலிகாப்டர் தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் விபத்துக்குள்ளானது. இதில் பிபின் ராவத் உட்பட 14 பேர் உயிரிழந்தனர். கடந்த ஜனவரியில் ஹாலிவுட் பிரபல நடிகர் கிறிஸ்டின் ஆலிவர் தனது குழந்தைகளுடன் சுற்றுலா சென்றுள்ளார். அப்போது விமானம் விபத்தில் சிக்கியதில் கிறிஸ்டின் ஆலிவர் மற்றும் அவருடன் பயணித்த 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். இதேபோல சில மாதங்களுக்கு முன்பு சிலியின் முன்னாள் அதிபர் செபாஸ்டியன் பினேரா சென்ற விமானம் ஏரியில் விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் அவர் உயிரிழந்தார். அவருடன் பயணித்த 3 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் மோகன் குமாரமங்கலம், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் மாதவ் ராவ் சிந்தியா, NVN சோமு, நடிகை சௌந்தர்யா உள்ளிட்ட பிரபலங்களும் ஹெலிகாப்டர் அல்லது சிறிய ரக விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். Taste the Daily.